இந்த வீடியோ பார்க்குற எனது அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் எதுக்கு இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கிறேன்னா, நம்மளாம் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது இந்த 3 வேளை சாப்பாட்டுக்காக தான். இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் அதை நம்பியும் வாங்க முடியல, திருப்தியாகவும் சாப்பிட முடியல. சாப்பிட்ற விஷயத்தில் நம்மளாம் பெருமையாக சொல்லுவோம், கம்மி விலையில் வாங்கினாலும் நான் கடை அரிசி தான் வாங்கி சாப்பிடுவேன், ரேஷன் அரிசி நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அரிசி கடையில் போய்ட்டு வாங்குறமே கம்மி விலை அரிசின்னு சொல்லி, இந்த 40 ரூபா அரிசி, 45 ரூபா அரிசி, 50 ரூபா அரிசி, இதெல்லாம் ரேஷன் கடை அரிசி தான் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு நாள் என் நண்பன் வேலை பார்க்குற ரைஸ் மில்லுக்கு நான் போனேன். எனக்கும் வேலை இல்லை, சரி அவனோட சேர்ந்து வேலை பார்க்கலான்ட்டு போனேன். வழக்கமாக தொட்டியில் நெல் தான் கொட்டுவாங்க. அப்போ மட்டும் பார்த்தாங்கன்னா அரிசி கொண்டு வந்து கொட்டினாங்க. என்னடா நண்பா இது, நெல் கொட்டுறதுக்கு பதிலாக அரிசி கொட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டான் அவனை. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? அங்கே பார், வெளியில் பார், எத்தனை லோடு நிற்கிது பார், அது எல்லாம் ரேஷன் கடை அரிசிடான்னு சொல்லி காமிச்சான். அப்போ தான் நினச்சேன், இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும், மக்களும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அவங்க தேவையில்லாமல் ஹோல்சேலில் கிடைக்கிற அரிசியை காசு கொடுத்து ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நான் முடிவு பண்ணேன். இப்போவும் நான் மில்லில் இருந்து தான் பேசுகிறேன். எந்த மில்லு எந்த ஏரியான்றதை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. அதனால் ரேஷன் கடையில் நமக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குற அரிசி மிஸ் பண்ணாதீங்க, அதை வாங்குங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையுமே மாவு அரைக்கிற மில்லு இருக்கும். அங்கே கொண்டு போய்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா தான் கேட்பாங்க. அதை தீட்டி வாங்கிட்டு வந்து அடித்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வழக்கமாக வாங்குற அந்த 40 ரூபா அரிசி, 45 அரிசியோட டேஸ்ட் வந்துடும். இது உண்மை, நிஜம். தேவையில்லாமல் நீங்கள் ஏமாறாதீங்க. இந்த விஷயம் அரிசி கடைக்காரங்களுக்கும் தெரியும். சாதாரணமாக 40 ரூபா 45 ரூபா விற்கிற அரிசியெல்லாம் இன்றைக்கி 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா விற்கிது. ஏன் தெரியுமா? இந்த ரேஷன் அரிசி உள்ளே வந்து அந்த 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா இடத்த அது பிடிச்சிருச்சு. இப்போ நல்ல அரிசியோட விலை 50 ரூபா 60 ரூபான்னு போயிடுச்சு. இதை வாங்க மாட்டேன்னு அரிசி கடைக்காரங்க சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவங்களோட அரிசி கடை உரிமை ரத்து செய்யப்படும். இதெல்லாம் ஒரு பெரிய சர்க்கிளோட அனுமதியோடு தான் நடக்குது. அந்த விஷயத்தை நம்ம போக வேண்டாம். நாம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் சொல்கிறேன். நம்ம இலவசமாக கிடைக்கிற அரிசியை 10 ரூபாயில் முடிச்சிக்க வேண்டியதை விட்டுட்டு 45 ரூபா 50 ரூபா கொடுத்து நம்ம காசு இழக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவை போட்டேன். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் எல்லா நண்பர்களுக்கும், எல்லா சக குடும்பங்களுக்கும், சொந்தங்களுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் லைக்குக்காகவும் கமெண்ட்டுக்காகவும் நான் போடலை. இதை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தயவுசெய்து மக்களை ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம்.